Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MS Officeல MS Office Word Class 5 தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் நம்ம ஃப்ரீ கோர்சஸாக நிறைய கோர்சஸ் எடுக்க போகிறோம். இந்த கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் எடுக்கப்படுது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க. நமக்கு ஃபீஸே இல்லாமல் படிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இதனால் இந்த இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சுட்டு சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை சர்டிஃபிகேட் வேண்டாம், சும்மா கோர்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். MS Office Word அப்படின்றது ஓப்பன் பண்ண உடனே நமக்கு எப்போதும் போல் blank ஷீட் நமக்கு ஒன்று கிடைக்கும். முன்னாடி என்ன கிளாஸஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா இன்சர்ட்டில் ஸ்மார்ட் ஆர்ட் வரையும் நம்ம கிளாஸ் எடுத்து முடிச்சிருக்கோம். ஸ்மார்ட் ஆர்ட் வரையும் கிளாஸ் பார்க்காதவங்க, ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் தெரியாதவங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்சர்ட்டில் இப்போ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம காலம் சார்ட் தான் அதிகமாக நமக்கு யூஸ் பண்ண தெரியும். லைன் சார்ட், பயோ சார்ட், பார் சார்ட் இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிகிறவங்க அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ காலம் சார்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த உடனே அந்த சார்ட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே எங்கே போகும் அப்படின்னா எக்ஸலுக்கு தான் போகும். எக்ஸல் அப்படிங்கிறது நான் தனி சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக ஏதாவது நமக்கு சார்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் பிக்சர் மட்டும் நமக்கு வேணுன்ற பட்சத்தில் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸலுக்குள்ளே தான் போகுது. இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ண உடனே இங்கே சார்ட் நிற்கும். சார்ட் சும்மா டிஃபால்ட்டாக தான் இருக்கும், கரெக்டாலாம் இருக்காது. இங்கே பாருங்கள் சீரியஸ் 1, சீரியஸ் 2 இருக்குது. இங்கே கேட்டகிரி 1, கேட்டகிரி 2 இருக்குது. இந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம எக்ஸலில் போய் போடும்போது தான் அந்த சார்ட் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போது இன்சர்ட்டில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்க்ரீன் சார்ட் அப்படின்றத ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கிளிப்பிங் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜஸ் வரும். இந்த இதில் எதுலேருந்து எது வரையும் நமக்கு தேவையோ இது ஃபுல்லாத்தையும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு கிளிப் கிடைக்கும். இது நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்னன்னாலும் மாற்றிக்கலாம். சேப்பை குறைக்கிறதா இருந்தால் குறைச்சிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பிக்சரை இந்த மாதிரிலாம் மாற்றணும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நமக்கு என்ன டிசைனில் மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதை மாற்றிக்கலாம். பார்டர் கொடுத்துக்கலாம், எஃபெக்ட் கொடுத்துக்கலாம், பிக்சர் லேஅவுட் மாற்றிக்கலாம், சேஞ்ச் பிக்சர் கொடுத்துக்கலாம், ரீசெட் பிக்சர் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பழைய இடத்துக்கு வந்துடலாம். இதில் கரெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் என்ன கலர் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படின்னா இதில் போய் நீங்கள் மாற்றிருந்தால் கூட மாற்றிக்கலாம். இன்சர்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறது அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹைபர் லிங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைபர் லிங்க் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் போல் ஒரு பேரா டைப் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ரேண்டு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா நமக்கு பேரா கிடைக்கும். இந்த பேராவுக்கு நடுவில் ஃபஸ்ட் இந்த பேராவை என்ன பண்ணலான்னா கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹோமில் போய்ட்டு எப்போதும் போல் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணிவிட்டு லைன் ஸ்பேஸ் கொஞ்சம் 1.5 டிஃப்ரெண்ட்டுக்காக நம்ம கொடுத்து முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு லிங்க் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது விஜய் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இது கொடுக்குறோம். இந்த விஜய் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஹைபர் லிங்க் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இன்சர்ட்டில் போயிட்டு ஹைபர் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த டெஸ்க்டாப் அப்படின்றதுல நான் விஜய்ன்ற ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். அதனால் டெஸ்க்டாப் போகிறதுக்கு இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெஸ்க்டாப் அப்படின்னு ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ், அந்த விஜய் இமேஜஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நான் இமேஜ் 1 அப்படின்றத நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள் லிங்க் என்ன கலரில் இருக்குமோ அந்த மாதிரியே வந்துருச்சு. இப்போ இது லிங்காக தான் இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் கீ பிடிச்சிட்டே இதை நீங்கள் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதற்குரிய இமேஜஸ் நமக்கு ஓப்பன் ஆகி காட்டும். கீபோர்டில் கண்ட்ரோல் கீ பிடிச்சிட்டே மவுஸ் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் சிம்பிள் வரும். இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஜய் அப்படின்ற ஒரு இமேஜஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம இமேஜ் மட்டும்தான் லிங்க் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, நம்ம டாக்குமெண்ட்டாக கூட லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னா இது இமேஜஸ்க்கு எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ நமக்கு பார்க்கும்போது இது நார்மலான டைப்பிங் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு கீழே நம்ம நார்மலாக டைப் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பார்க்கும்போது சாதாரண வேர்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், நார்மலாக இருக்கக்கூடிய வேர்டு மாதிரி தான் இருக்கும்.
நாம் என்ன பண்ணுறோம், இதை கிட்ட போய் கண்ட்ரோல் கீ பிடிச்சிட்டே இதை ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் ஷேப்புக்கு வரும். இது இமேஜோட லிங்க்கு. இப்போது டாக்குமெண்ட்டை வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி லிங்க் பண்ணணும்னா, ஹைபர் லிங்க்கில் போயிட்டு எந்த டாக்குமெண்ட் நமக்கு வேணுமோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் வைஸாக வரும். இந்த லிங்க்கை என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் கீ பிடிச்சிட்டே இதை பிடிச்சி ப்ரெஷ் பண்ணுங்கள். எஸ்ஆர்னோ கேட்கும், நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே என்ன நம்ம ஃபைல் வச்சுருக்கோமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ லிங்க் அப்படிங்கிறது இது மாதிரி தான். இது மாதிரி பல ப்ரோக்ராம் ஃபைலை ஒரே இடத்துல லிங்க் பண்ணி வச்சு இங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக இந்த ஹைபர் லிங்க் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு புக்மார்க். புக்மார்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நான் ஒரு பேராவில் ஒரு 2 லைன் அல்லது 2 பேரா நான் வந்து ரீட் பண்ணியிருக்கேன், அப்படி இல்லைனா டைப் பண்ணியிருக்கேன், அப்படி இல்லைனா கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா இதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு போகணும், எதுலேருந்து நம்ம விட்டோம் அப்படின்னு நான் தேடக்கூடாது அப்படின்னா நான் ஒரு புக் மார்க் போட்டு வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சமயத்தில் எந்த இடத்துல நான் முடிச்சிருக்கணும் அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு புக் மார்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். புக் மார்க் கொடுத்த உடனே ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா யூன்ற அந்த வேர்ட்லேருந்து தான் நான் என்ன பண்ண போகிறேன், கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்தேமே ஆட் அப்படின்னு ஒன்று வரும், ஆடு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஆடு கொடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன், இப்போ அடுத்த லாஸ்ட் பேஜில் நான் கர்சரை வச்சு அடுத்தது நான் டைப் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இப்போ நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்து எங்கேருந்து நான் கரெக்ஷன் பார்க்கணும் அப்படின்றது மறந்துருச்சோ, அப்படி இல்லைன்னா நான் மறுபடியும் அந்த வேலையை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சாலோ எங்கே போய் பண்ணணும்னா புக் மார்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம என்ன நேம் கொடுத்துருந்தோமோ அந்த நேம் இருக்கும். அந்த நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நேம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கோ டு அப்படின்ட்டு இருக்கும், இதை கொடுங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி பாருங்கள் கர்சர் எங்கே இருக்கும். இந்த கர்சரானது எத்தனாவது பேஜில் இருந்தாலும் கரெக்டாக நம்ம புக் மார்க் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த இதை கோட்டு அப்படின்னு கொடுத்த உடனே அந்த வேர்டுக்கு பக்கத்தில் இந்த கர்சர் பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம ரீட் பண்ணுறதா ரீட் பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணுறதா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இங்கேருந்து நம்ம சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம புக் மார்க் போட்டு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹெட்டர் ஃபுட்டர். ஹெட்டர் ஃபுட்டர் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பேஜ் பிரேக்கில் போய் நீங்கள் பேஜஸ் வந்து நிறைய க்ரியேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெட்டர் ஃபுட்டரில் போயிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஹெட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, கர்சரை இந்த இடத்துல வச்சுட்டு ஹெட்டர் கொடுங்க. இந்த மாதிரி வருது இல்லையா, இது நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தாலும் சரி, செகண்ட் கொடுத்தாலும் சரி, அல்லது இது கொடுத்தாலும் சரி. நான் ஃபஸ்ட்டு இருக்க பிளாங்க் ஷீட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த இடத்துல போய் நான் எதாவது டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா இது நான் சின்னதாக தான் இருக்குது. நான் டைப் பண்ணும்போது இதை என்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃபார்மேட் பார்த்துருக்கோம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஹோமில் போயிட்டு போல்டு வச்சுக்கலாம், ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் தேவைன்னா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் தேவை இல்லை அப்படின்னா அதிலே கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அண்டர்லைனில் டிசைனாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் கொண்டு போய் கொடுக்கலாம். ஓகேவா? இவ்வளவும் கொடுத்துட்டு நீங்கள் வெளில ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹெட்டர் அப்படின்றதில் ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணால் போதும். ஹெட்டர் அப்படின்றதில் ஒரு தடவை நம்ம டைப் பண்ணால் போதும், பல பேஜஸ்க்கு இது வந்துடும். செகண்ட் பேஜ் இது தேர்ட் பேஜ். அப்படியே ஸ்க்ரால் பார் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது 4th பேஜ். இது எத்தனை பேஜ் நம்ம வச்சுருக்கோமோ அத்தனை பேஜ்லையுமே இது ஹெட்டிங்காக வந்து நிற்கும். இது ஒரே தலைப்பு பல பேஜஸ்க்கு எனக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு பேஜுக்கும் நான் போய் டைப் பண்ணுற டைம் மிச்சமாகணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஹெட்டரில் போயிட்டு ஒரே ஒரு தடவை அந்த விஷயத்தை டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா பேஜஸ்க்குமே அது ஹெட்டிங்காக வந்துடும். சேம் மெத்தட் ஃபுட்டர் அப்படின்றது இன்சர்ட்டில் போயிட்டு ஃபுட்டர் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஃபுட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நான் எப்போதும் போல் ஃபஸ்ட் ஒன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோன் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோன் நம்பரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மாற்றினேன் இல்லையா, ஹோமில் போல்டு ஃபாண்ட்டோட சைஸு ஃபாண்ட்டோட சைஸை இங்கே போய் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ரைட்டில் கொடுக்கதாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு நாம் என்ன பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணுறதாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
கொடுத்து முடிச்சுட்டு வெளில கிளிக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பேஜுக்கும் பாட்டமில் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். இது வந்து ஃபுட்டர். ஒரே விஷயம் பல பேஜுக்கு கீழே எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபுட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் அப்படிங்கிறது நம்ம ஹெட்டர் யூஸ் பண்ணாலோ ஃபுட்டர் யூஸ் பண்ணாலோ பேஜ் நம்பர் யூஸ் பண்ண முடியாது. அதனால் பேஜ் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை பேஜ் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தான் பண்ணுறோன்னா, இந்த வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார் இருக்கு இல்லையா, இந்த சைடில் என்ன பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணால் தான் அது எத்தனாவது பேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், பேஜ் நம்பர் போட்டு வச்சுக்கலாம். பேஜ் நம்பர் அப்படின்றதுல டாப் ஆஃப் பேஜில் போயும் நம்ம கொடுத்துக்கலாம். டாப் ஆஃப் பேஜில் லெஃப்ட் சைட் கார்னரில் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இது சென்டராக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், அல்லது ரைட் சைடு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இது டாப்பில். பாட்டம் ஆஃப் பேஜஸ் புக்கோ வேறு ஏதோ நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த இதுக்கு பேஜ் வந்து பாட்டத்தில் வேணும், பேஜுக்கு அடியில் வேணும்னா இதில் போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுவும் இந்த கார்னரில் வேணும்னா கொடுத்துக்கலாம். சென்டர், இது ரைட் சைடு, தேவைன்னா மாற்றிக்கலாம். இப்போ நான் டாப் ஆஃப் பேஜஸ் தான் கொடுக்க போகிறேன். டாப் ஆஃப் பேஜஸில் சென்டர் அப்படின்றத கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு நம்பர் 1 அப்படின்ட்டு இருக்குது, இங்கே நம்பர் 3 அப்படின்ட்டு இருக்குது, இங்கே நம்பர் 4 இருக்குது. இந்த மாதிரி பேஜ் நம்பர் ஒவ்வொரு பேஜுக்கும் டாப்பில் சென்டராக வந்துடும் நமக்கு பேஜ் நம்பர் எல்லாமே. இன்சர்ட்டில் பேஜ் நம்பர்ன்றது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு விஷயத்தை நம்ம டைப் பண்ணுறது. இன்சர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே இருக்க விஷயத்தை டெலிட் பண்ணிவிட்டு நாம் இதுக்குள்ளே என்ன விஷயம் டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நாம் டைப் பண்ணிக்கலாம். எடிட் ஷேப் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை என்ன பண்ணலாம், எவ்வளோ சைஸுக்கு மாற்றணும் அப்படின்றத மாற்றிட்டு இது எங்கே தூக்கி போய் வைக்கணும் அப்படின்றதையும் நாமளே முடிவு பண்ணி தூக்கி போய் வச்சுக்கலாம். எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த சைஸை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது ரொட்டேட் பண்ணுறதா கூட சாய்வாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் கலர் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்போதும் போல் இது ஒரு ஷேப் மாதிரியே இருக்கும். இந்த ஷேப்புக்குள்ளே நீங்கள் அவுட்லைன் கலர், ஷேப் எஃபெக்ட், ஷேப் ஃபில் கலர், என்ன கலர் நமக்கு தேவைப்படுதோ அந்த கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு டெக்ஸ்ட் டைரக்ஷன் உங்களுக்கே தெரியும். இதுக்குள்ளே போய் நம்ம டெக்ஸ்ட் டைரக்ஷன் மாத்திரம் இருந்தால் கூட மாற்றிக்கலாம். எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, இன்சர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வேர்ட் ஆர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேர்ட் ஆர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் போல் நம்ம வேர்டை வந்து நம்ம தேவையான டிசைனில் நம்ம டைப் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ எடிட் ஷேப்புன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம இழுத்துட்டு நம்ம ஸ்டைலிஷாக வைக்கணும்னா வச்சுக்கலாம். இதுக்காக யூஸ் பண்ணுவோம். நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். இதில் எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு ஃபில் கலர்னு இருக்கா, இதில் போய் நீங்கள் ஃபில் கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட் ஆர்ட் அப்படின்றது இதுக்கு தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ராப் கேப் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேரா வந்ததுக்கப்புறம் இது என்ன செய்கிறோம், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு பெருசாக வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ட்ராப் கேப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்லேயும் இருக்கும், இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராப் கேப் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு இங்கே நன்னுன்னு இருக்குது, இங்கே ட்ராப்டுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைன்ஸ் ஆஃப் ட்ராப் இங்கே 3 இருக்குது. நான் 4 லைன் 5 லைன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 லைன் ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த 5 லைனுக்கு இந்த லெட்டர் நமக்கு பெருசாக தெரியும். அப்போ எத்தனை லைனுக்கு இது வந்து பெருசாக தெரியணும் அப்படின்ற செட்டிங்ஸை நம்ம எதில் போய் தான் மாற்றி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ட்ராப் கேப் ஆப்ஷன்ஸில் இங்கே ட்ராப்டுன்னு இருக்கும். இந்த இதில் போயிட்டு நம்ம எத்தனை லைன் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் லைன்னா என்ன அப்படின்னா நம்ம எப்போவுமே சைன் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வாங்குகிறோம் அப்படின்னா அது எந்த இப்போ காலேஜ் போகிறோம், ஒரு ஜுவல் அடகு வைக்க போகிறோம், ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம்னா கண்டிப்பாக நம்ம சைன் போடுற வேண்டிய வேலை நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களெல்லாம் பெண்ணால் இன்ட்டு போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களில் ஃபுல்லாமே இந்த சிக்னேச்சர் லைன் அப்படின்ற சிம்பிள் இருந்துருச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நாம் என்ன பண்ணுறோம், கர்சர் இங்கே வச்சுட்டு கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் அந்த சிக்னேச்சர் லைன் வரும். இந்த இடத்துல கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் லைன் அப்படின்றத கிளிக் பண்ணி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சிக்னேச்சர் லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேபிள் வரும். இதில் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நம்ம அந்த கீழே இப்போ கஸ்டமரா, அந்த பேரண்ட்ஸா அப்படின்றது யார் சைன் பண்ண போகிறோமோ
அவங்களுடைய சைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே பாருங்கள், நீங்கள் கர்சர் எந்த இடத்துல நான் வச்சுருந்தேனோ அந்த இடத்துல த கஸ்டமர் அப்படின்றத நான் அப்படின்னா சிம்பிளாக தான் நான் டைப் பண்ணியிருந்தேன். அந்த டைப் பண்ண வேர்டோட அந்த சிம்பிள் எனக்கு வந்துருச்சு. இந்த சிம்பிள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் சைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். தம்பு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்காதவங்க யாராவது நம்ம கைரேகை வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சிம்பிளை பார்த்தாலே, இந்த சிம்பிள் இருக்க இடத்துலலாம் நீங்கள் கைரேகை வைக்கணும்னு ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டாலே போதும், இந்த சிம்பிளை பார்த்து அவங்களே கைரேகைலாம் வச்சுருவாங்க. அதுக்காக அந்த சிக்னேச்சர் லைன் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல டேட் அண்ட் டைம் டிஃபால்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு டேட் அண்ட் டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா பிட்மேப் இமேஜ் அப்படின்னு இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதை நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு பென்சில் டூலை எடுத்து நல்லா நம்ம என்ன ஷேப் நமக்கு வருமோ, அதாவது இப்போ நான் சைனே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், சைனை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசில் வந்து நிற்கும். நம்ம எவ்வளோ சின்னது பண்ணணுமோ அவ்வளோ சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா நாம் என்ட்ரு தட்டி கொண்டு வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் சிம்பிள்ஸ் எல்லாமே மேக்ஸ் ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். இந்த ஃபார்முலாவை நாமளாக டைப் பண்ணி ஆல்ட்ரு பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு பதிலாக இதில் போய் எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக ஒய் கொடுத்துக்கலாம், ஏக்கு பதிலாக பி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன எழுத்துக்களை ஃபுல்லாக நமக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள போய் பாருங்கள், நிறைய ஃபார்முலா டைப் இருக்குது, நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் இன்சர்ட்டில் சிம்பிள் அப்படிங்கிறது நம்ம கீபோர்டில் இருக்க சிம்பிளை விட நிறைய சிம்பிள்ஸ் இதில் இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா நம்ம கர்சர் எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்துடும், இந்த சிம்பிள்லாம் வந்துடும். நமக்கு எந்த சிம்பிள் தேவைப்படுதோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்சர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இன்சர்ட்டில் நம்ம இன்சர்ட் டேப்பில் இருக்க எல்லா மெனுவுமே பார்த்துட்டோம். நம்ம இந்த கிளாஸில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.